நான் அரசியல்வாதி. கருமா நே போய் தொட்டேன் பாரு. எனக்கு பெரிய வித்தியாசம் இல்ல, நீ நானும் ஒண்ணுதான்டா. எப்படி? நீ ஓட்டுக்கு பிச்சை வாங்குற, நான் நோட்டுக்கு பிச்சை வாங்குறேன். உனக்கு பீச்ல ஒரு ஹவுஸ், எனக்கு பீச்சே ஹவுஸ். நீ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தொகுதிக்கே வருவேன், நான் ஆயுசுக்கும் தொகுதியில தான்டா கிடப்பேன். நல்லா பேச. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அதே தான்டா நானும் சொல்றேன், எல்லா வளமும் இருந்துச்சுடா. என்னைக்கு காலை வச்சீங்களோ அன்னைக்கே எல்லாம் அழிஞ்சு வச்சுடா. தண்ணிய குடிச்சிட்டாங்க, மண்ணை அள்ளிட்டாங்க, மலைய குடைச்சிட்டாங்க, மக்களா அழிச்சிட்டீங்களா படுவாவீங்களா? எனது ஆட்சியில் மதுவை ஒழிப்பேன். அது என்னமோ தெரியல சார், ஒரு காலத்துலலாம் பள்ளிக்கூடத்தை அரசாங்கம் நடத்துச்சு, ஒயின் ஷாப்ப பிரைவேட் நடத்துச்சு. இப்ப பிரைவேட்ட பள்ளிக்கூடத்தை நடத்துது, அரசாங்கம் ஒயின் ஷாப்ப நடத்துது. கேட்டா நம்மள லூசும்பாங்க. இது எதுக்கு நமக்கு? நம்ம பிச்சை எடுக்க வேண்டிய வேலையை கரெக்டா பாத்துருவோம். எனது ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தேன். வாட்டி கூட எங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். பிச்சைக்காரிக்கு கூட உங்க ஆட்சியில பாதுகாப்பு இல்லையாடா? நீ எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத பத்தி பேசுற. நாங்கள் பெண்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துள்ளோம். அப்படி என்ன சலுகை கொடுத்தீங்க? படித்த பெண்களுக்கு வேலை கொடுக்கிறோம், படிக்காத பெண்களுக்கு தையல் இயந்திரம் கொடுக்கிறோம், சுயதொழில் புரிய லோன் கொடுக்கிறோம். கொடுக்குறீங்களா? கொஞ்சம் தூக்கி விட. இவ்வளவு குடுக்கறதுக்கு பதிலா பொம்பளைங்க மேல கை வைக்கிறவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா என்னைக்கோ தமிழ்நாடு நல்லா இருக்கும்டா. எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி அவனுங்களை சொல்லிலாம் குத்தம் இல்ல சார். சின்ன தம்பி பிரபு, தப்பு நம்ம மேல இருக்கு. காசு கொடுத்தோன்னு வாங்கிட்டீங்களா? பூரா பயிலும் உரிமையை வித்துட்டீங்களா? முதல்ல திருந்துங்கடா, அப்புறமா திருத்தலாம். காசை திருப்பி கூட. Share chat. Download Moj.